20ஆம் ஆண்டு அரசபரிச்ச தாளின் 4வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். அதாவது இது கடந்த கால அரசபரிச்சைகள் இப்ப பார்க்க எங்களுக்கு இலகுவாக இருந்தாலும் அந்த பரீட்சை செய்த போது அந்த பிள்ளைகளுக்கு அது கஷ்டமாகத்தான் இருந்தாது. ஏனென்றால் எல்லா பிள்ளையும் வெட்டுப்புள்ளிக்கு மேலேயே எடுக்க இல்லை. அவ குறித்த எண்ணிக்கை தான் எடுத்தவன். அதுவும் வினாத்தாள் ஒன்றுல தான் பலரும் சங்கடப்பட்டார்கள். என்ன காரணம்னா வினாத்தாள் ஒன்று பாடசாலை பாடப்பிறப்புல பாடவிதானத்துல இல்லாத பரப்பாக நுண்ணறிவு என்று இருக்கிறது. அது கணிதம் தமிழோடு தொடர்பாக இருந்தாலும் அது கொஞ்சம் நுண்ணறிவு கூட விருத்தி உள்ள பிள்ளைகள்லாம் செய்யக்கூடியதாக இருந்தது. அப்ப அதிலே சிறந்த பருப்பேறு பெற வேண்டும் என்றால் நாங்கள் கூடிய கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்ப அந்த பரிச்சைத்தால் கஷ்டமா இருந்தது, இப்ப எங்களுக்கு இலகுவா இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால் நாங்க இதை விட கடினமான பேப்பர்கள் தொடர்ந்து வர வர இறுகிக் கொண்டுதான் போகுது, இலகி கொண்டு போக. நீங்க இருக்கா 1995ஆம் ஆண்டில் நடந்த முதல் பேப்பரை எடுத்து பாருங்க, சிரிப்புத்தான் பெறும். மிக இலகுவான வர வர பரீட்சை இறுகி கொண்டு போகுது. என்ன காரணம்? அது இந்த போட்டித்தன்மை கூடுது. நிறைய பேர் 8 புள்ளிக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி போட்டியாக படிக்கிறபடியால் அந்த போட்டித்தன்மை கூட அந்த பேப்பரும் இறுக்கமாக இருக்கின்றது. சில பிள்ளைகள் நல்ல அன்பான பிள்ளைகள் என்னன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளை படிக்கட்டும், எங்களுக்கு இருந்து படிப்பென்று அக்கறை இல்லாமல் இருக்கிறவையும் இருக்கிறார்கள். அவர்களால் தான் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. சரி பிள்ளைகள், நான் இப்ப உங்களுக்கு இந்த 2000ஆம் ஆண்டு பேப்பர்ந்து 4ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் சொல்லித்தர போறேன். அவதானியுங்கோ. இதை அவதானித்து நீங்க விடையளிக்க பழகிட்டீர்களா இருந்தால் உங்களுடைய திறமை, அதாவது அதி திறமையாக மாறி 8 புள்ளிக்கு மேலே பெறுவதற்கு சாதகமாக அமையும். இப்ப நாங்க இதுல 15வது வினாவில இருந்து விடை காண் விளக்கம் பார்க்க போறோம். சேகர் அதிகாலை 6 மணி தொடக்கம் நண்பகல் 12 மணி வரையிலும், பாலன் அதிலிருந்து மாலை 5 மணி வரையிலும், தயா அதிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் ஒரு வேலையில் ஈடுபட்டார்கள். அவர்கள் மூவரும் அந்த வேலையில் ஈடுபட்ட நேரத்தின் அளவினை காட்டும் விடை யாது? இதுல 3 பிள்ளைகளுடைய பேர் சொல்லி இருக்கு. அதுங்க விடை 3லேயும் இருக்கு. சேகர், பாலன், தயா. அவர்கள் வேலை செய்த நேர அளவுகளை பற்றி முதல் வினாவிலேயே தரப்பட்டிருக்க. முதலாவது, சேகர் என்பவன் எவ்வளவு நேரம் வேலை செய்தான் என்றால் அதிகாலை 6ல இருந்து நண்பகல் 12 வரையில வேலை செய்திருக்கிறான். பாலன் அதிலிருந்து 5 மணி வரையில வேலை செய்திருக்கிறான். அதுக்கு தயா அதிலிருந்து 8 மணி வரை வேலை செய்திருக்கிறான். அப்ப 3 பிள்ளைகள், அதாவது 3 இடைவெளியிலே 3 பிள்ளைகள். முதல் சேகர் என்ற பிள்ளை வேலை செய்த நேரம் காலை 6ல இருந்து 12 வரைக்கும். அடுத்தது பாலன் என்ற பிள்ளை செய்த நேரம் 12ல இருந்து 5 வரைக்கும். அடுத்தது தயா என்ற பிள்ளை வேலை செய்த நேரம் 5ல இருந்து 8 வரைக்கும். அப்ப இதுல காலத்தை எப்படி கணிக்கிறது? வேலை முடிந்த நேரத்தில இருந்து வேலை ஆரம்பித்த நேரத்தை கழிக்கணும். அப்ப முதலாவது, சேகர் எவ்வளவு நேரம் வேலை செய்தான் என்றால் 12ல 6 போனால் 6 மணித்தியாலம். பாலன் எத்தனை? 5ல 12 போகணும். 5 என்பது நாங்கள் இங்கே நியம நேரமாக மாற்றினால் 17 ஆயிடும். அப்ப அடுத்த 8ஐ மாற்றுவோம் 20ஆக. 17ல 12 போனால் 5 மணித்தியாலம். இப்ப 20ல 17 போனால் 3 மணித்தியாலம். அப்ப எங்களுக்கு தெரிந்துவிட்டது, சேகர் 6 மணித்தியாலம், பாலன் 5 மணித்தியாலம், தயா 3 மணித்தியாலம். இதை காட்டுகிற விடைகள் ஒரு அடைப்புகளாகத்தான் தந்திருக்கும். இதுல எந்த விடை பொருத்தமானது என்று நாங்க தெரிவு செய்யணும். முதலாவது விடையை பாருங்கோ. இதுல 5 கட்டங்கள்லாம் இருக்குது. அப்ப 5க்கும் 6க்கும் இடையிலே எந்த வகையில நாங்க தொடர்பு படுத்துறது? ஏன் இங்க 6 தானே வந்திருக்கு. அப்ப அது பொருந்தாம இருக்குது. அடுத்ததுலேயும் பார்ப்போம். அடுத்ததும் 5 தான் இருக்குது.
அப்ப அதுவும் பொருந்தாது. அப்ப நாங்க இந்த 6 என்பது பொருந்துகின்றது என்று எடுத்துக்கொண்டோம். அப்ப 6 என்றால் நிச்சயமாக அடுத்தது 5 கட்டமாக இருக்கணும். சரி, 5. இது 5ஆக இருந்தால் இங்க 3ஆக இருக்கணும். இது பொருத்தமாக இருக்கின்றது. அப்ப நாங்க இது கிட்டத்தட்ட பிரதியீடு மாதிரி காலத்துக்கு ஒரு சட்டகத்துல புள்ளிகள் இடப்பட்டு கோடுகள் இடப்பட்டு காலத்தை குறித்து காட்டப்படுகின்றது. அப்ப இந்த வினாவுக்கு விடை 3வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 16வது வினாவை பார்ப்போம். பின்வரும் உருவில் உள்ள முக்கோணிகளின் எண்ணிக்கை யாது? அப்ப நாங்க முக்கோணிகள்ல பிரிக்கப்படுற முக்கோணிகள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படியான அமைப்பில 1, 2 அப்ப 3 முக்கோணி என்று கற்றினாங்க. எப்படி? இதுல சிறிய முக்கோணி 2, பெரிய முக்கோணி 1. அப்ப அந்த முறையில இதுக்கு விடை காண முடியுமோ என்றால் இப்ப இதுல 3 அடுத்த மற்ற பக்கத்துல பார்த்தால் இதுல 3 இதுல 3 என்று வந்தாலும் நல்லா கவனிங்கோ. இந்த நாங்க முதல் கண்டதுல இந்த பெருசு ஒருக்கா எண்ணி இருக்கிறோம். இங்க 3 தரம் அந்த பெருசு எண்ணப்பட்டிருக்கு. 3 வடிவத்துக்கும் 3 தரம் எண்ணப்பட்டிருக்கு. அப்படி இது ஒருக்கா எண்ணப்பட்டிருக்குது. அடுத்த இந்த மாதிரி எண்ணப்படுது. அடுத்த இந்த மாதிரி எண்ணப்படுகிற அந்த மேலாந்தான் 3 தரம் எண்ணப்பட இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப 3 தரம் எண்ணப்படுகின்றது. அப்ப 1, 2, 3 என்பது இது முதலும் எண்ணியாச்சு முதல் இதுல. அதே மாதிரி இந்த முக்கோணம் முதலும் எண்ணப்பட்டிருக்கு. அப்ப நாங்க இந்த 3 9ல இருந்து 2 கழித்தால் 7 வரும். உங்களுக்கு புரியுதா என்று எனக்கு விளங்கவில்லை. இப்ப பாருங்க, இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் 1, 2, 3, 4 இருக்கின்றது. 4 முக்கோணிகள் ஒற்றை. இனி 2 சேர்ந்தது எத்தனை இருக்கின்றால் 1 இருக்கின்றது, 2 இருக்கின்றது. அதாவது முதல்ல 4 போட்டு நாங்கள் பிறகு 2 முக்கோணிகள் இருக்கின்றது. பிறகு எல்லாம் சேர்ந்தது 4 சேர்ந்தது 1 1 இருக்கின்றது. அப்ப மொத்தம் 7 என்பது கேள்விக்கான விடையாகும். இப்ப நான் முதல் சொல்லி தந்த முறை, அதாவது இந்த வடிவத்தில 3 முக்கோணிகள் இருக்கின்ற நாங்கள் கற்றிருக்கிறோம். 1 2 பெரியது 1 3. அப்ப 3 என்று சொல்கிறோம். அதே மாதிரி இப்ப பாருங்க, இந்த வடிவத்தில 3 இருக்கின்றது. அடுத்த நிறம் மாற்றி காட்டுவேன். இந்த வடிவத்திலே 3 இருக்கின்றது. அதே போல நான் வெள்ளையில காட்டுறேன். அடுத்தது இந்த வடிவத்திலே 3 இருக்கின்றது. அப்ப 3 9. ஆனால் இங்கே இந்த நாங்கள் தந்த வடிவங்கள் முதலும் எண்ணப்பட்டிருக்கிறபடியால் 2 கழிக்க வேண்டும். 9ல 2 கழிக்கணும். 3 தடவை எண்ணி இருக்கிறோம். ஒரு தடவை எண்ணினா எங்களுக்கு தேவை. 2 தடவை எண்ணியதை கழித்தால் 7 என்பது கேள்விக்கான விடையாகும். இனி நான் 17வது கேள்விக்கு விடை காணும் விளக்கம் தாரன். கவனிங்கோ. இங்கு தரப்பட்டுள்ள 7 இலக்கங்களையும் ஏறு வரிசைக்கு ஒழுங்குபடுத்துவதற்காக எத்தனை இலக்கங்களின் இடங்களை மாற்றுதல் வேண்டும்? இங்க 7 இலக்கங்கள் 1ல் இருந்து 7 வரைக்கும் ஒழுங்குபடுத்துறதுக்கு, ஏறு வரிசைப்படுத்துறதுக்கு. அப்ப ஏறு வரிசைண்டா இதுல 1 வரணும், இங்க 2 வரணும், இங்க 3, இங்க 4, இங்க 5, இங்க 6, இங்க 7. 7 இலக்கங்களையும் ஏறு வரிசையாக ஒழுங்குபடுத்துவதற்கு எத்தனை இலக்கங்களின் இடங்களை மாற்ற வேண்டும்? அப்ப எத்தனை இலக்கங்கள் சரியான இடத்திலே அமைந்திருக்கோ அத இந்த 7ல கழித்து விட்டாச்சு தானே. இது சரியாக இருக்குது 1. மற்ற இந்த 4 சரியாக இருக்கு. இந்த 5 சரியான இடத்துல இருக்கு. அப்ப 7ல 3 போனால் 4ஐ இடம் மாற்ற வேண்டும். எது 4? 1 2 3 4. இந்த 4ம் இடம் மாற்ற வேண்டும். அப்ப கேள்விக்கான விடை 4 என்பது ஆகும். இனி நாங்கள் 18வது கேள்வியை பார்ப்போம். 18வது கேள்வியிலே, அதாவது சதுரங்கள் நடுவிலே சிறிய சதுரமாக பிரித்திருக்கு.
இந்த மூன்று எண்களையும் கூட்டினால் நடுவில் உள்ள எண் வருது. இதே போல மூன்று எண்களையும் அல்லது இலக்கங்களையும் கூட்டினால் நடுவே உள்ள எண் வருது. இதே போல இந்த மூன்று இலக்கங்களையும் கூட்டினால் நடுவே என்பது. அப்ப இந்த மூன்றையும் கூட்டினால் 15 என்பது கேள்விக்கான விடையாகும். இங்கு ஒருவித கஷ்டமும் இல்லை. இனி நான் உங்களுக்கு 19வது கேள்விக்கு விடை காணும் விளக்கம் சொல்லித்தாரன், கவனிப்போம். பின்னர் முடிவில் வறுமையாக உள்ள பகுதியை நிரப்புவதற்கு பொருத்தமான பகுதிகளை கொண்ட விடை எது? இந்த இங்கே ஒரு, அதாவது ஆங்கில எழுத்தின் எஃப் மாதிரி மேல உள்ள பகுதி என்று பார்க்கலாம். அல்ல பானாவிலே ஒரு பகுதி சின்னனாக இருக்கிறதா பார்க்கலாம். இது 2 நேர்கோடுகள் இருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு. அப்ப இதை நிரப்புறதுக்கு எது பொருத்தம் என்று கேட்டால் நாங்க ஒவ்வொன்றையும் பார்த்து அதுல உள்ள சாய்கோடுகளும் நேர்கோடும் எத்தனை என்று பார்ப்போம். இதுல பாருங்க 2 நேர்கோடு இருக்கின்றது, 4 சாய்கோடு இருக்கின்றது. அப்ப ஒரு சாய்கோடு இன்னொரு சாய்கோடு சேர்க்க மூலை அமையும். அப்ப இது பொருத்தம் போல இருக்குது. அப்ப மற்றதிலே என்ன தவறு என்று பார்த்தால் இதுல 2 சாய்கோடு அல்ல 3 நேர்கோடு இருக்கின்றது. அப்ப 3 சாய்கோடு சோடியாக முடியாது, அதாவது மூலை பொருத்துறதுக்கு. அப்ப அது பொருந்த நியாயம் இல்லை. இனி நாங்க அடுத்ததை பார்ப்போம், 3வது. அப்ப 2வது பொருந்த நியாயம் இல்லை. இதுல பார்த்தா நேர்கோடு 3 இருக்கின்றது, அதுக்கும் பொருந்தாது. அதே போல இதுல 3 நேர்கோடு இருந்தது, அதே போல நீங்க 3 சாய்கோடு இருக்கின்றது, அதுக்கும் பொருந்தாது. அப்ப நாங்க இப்ப சாய்கோடு நேர்கோடு கொண்டுதான் இதை துணிந்து கொண்டோம். அப்ப இந்த 2 சாய்கோட்டு பகுதி இப்படியாக இருப்பதாக, சாரி இங்க இல்ல, இதுக்குள்ள இந்த உருவத்தாக இப்படியாக இருப்பதாக கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இந்த வடிவம் இங்கே இருக்கின்றது. மற்ற நீளங்கூடிய பகுதி இங்கே மேல வருகின்றது, ஒரு சாய்கோடும் ஒரு நேர்கோடும். நீளம் குறைந்த பகுதி கீழே வருகின்றது, ஒரு சாய்கோடும் ஒரு நேர்கோடும். அப்ப இந்த விடைதான் இதை உருவாக்குறதுக்கு பொருத்தமானது, வறுமையான பகுதியை நிரப்புவதற்கு. இது வறுமையான பகுதி கருப்பா இருக்கு, இது சாரி வெள்ளையா இருக்கு, கருப்பான நிரப்பி பூரணப்படுத்துவதற்கு பொருத்தமானது. இனி நான் 20வது வினாவுக்கு விடை விளக்கம் தாரன், கவனிங்கோ பிள்ளைகள். ஈரிலக்கமாக 1, 2 என்று 50 வரையுள்ள எண்களை எழுதும் போது 0 சைபர் இலக்கம் எத்தனை தடவைகள் இடம்பெறும் என்பது கேள்வி. அதாவது 0 1 0 2 என்ற முறையில, அப்ப அடுத்தது 0 3, அடுத்தது 0 4, இப்படி 0 9 வரையில ஈரிலக்கமாக எழுதணும். ஆனா இது ஒரு இலக்கம் 0 போட்டு ஈரிலக்கமா எழுத சொல்லி கேட்கணும் என்றவாறு 10 11 இருந்து அப்படியே 10 20 30 40 என்று அப்படியே போய்கொண்டிருக்கு. 30 40 50 என்று வந்து கொண்டிருக்குது. இதுல எத்தனை 0 இருக்குன்னு கேட்கணும். அப்ப நாங்க என்ன செய்யணும், இது ஒன்றுக்கள் இடத்துல எத்தனை 0 என்று பார்க்கணும். இது ஒன்றுக்களிடம், இது 10களிடம். இந்த முறையில நாங்க எழுதி இருக்கணும். இதுல இந்த 0 பெருமதி இல்லைன்னு நாங்கள் இந்த 0 இல்லைன்னு சொல்லிடாது. ஏன் அங்க எழுதும்படி சொல்லப்படுறது இந்த முறையில 0 1 0 2 என்றவாறாக 5 0 வரையில் எண்களை எழுத போகுது. அப்போ ஒன்றுக்கள் இடத்துல நாங்கள் பார்த்தால் இந்த 10ல 20ல 30ல 40ல 50லாக 5 0 இருக்கின்றது. இனி 10கள் இடத்துல பார்த்தா இந்த 9 இருக்கின்றது, அந்த 9 மாத்திரம்தான் இருக்குது. அப்ப அதுல 9 5 கூட்டினா 14 0 இருக்கின்றது. இந்த இலக்கங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்பவும் நாங்கள் 1கள் 10கள் 100கள் இடங்களை கண்டுபிடித்து கூட்டி விடை கொடுக்கிறது இலகுவான வழியாக இருக்கும். இனி நான் 21வது கேள்விக்கு விடை விளக்கம் தர போறேன்.
இது இந்த பக்கத்தின் இறுதி வினா, மிக கவனமாக பார்க்கும். 3 வகுப்புகளில் உள்ள மாணவர் எண்ணிக்கை 36, 37, 38 ஆகும். அவற்றில் ஒரு வகுப்பில் ஆண்களின் எண்ணிக்கையை விட பெண்களின் எண்ணிக்கையை விட 3 பிள்ளைகள் கூடுதலாக உள்ளன. அந்த வகுப்பில் உள்ள மொத்த மாணவர் எண்ணிக்கை யார்? இப்ப கேள்வியை நல்லா புரிந்து கொள்ளுங்க. 3 வகுப்புல இருக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை 36, 37, 38. அதுல ஒரு வகுப்புல ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பெண் பிள்ளைகள் கூடுதலாக இருக்கிறார்கள். அதாவது ஆண்களுக்கு சமனாக பெண்கள் இல்ல, ஆண்களின் எண்ணிக்கையை விட 3 பெண் பிள்ளைகள் அதிகம் என்றால் ஆண்கள் அளவு இருந்து அதை விட கூட. அப்ப ஆண்களின் எண்ணிக்கையை நாங்கள் எக்ஸ் என கொள்வோமாக இருந்தால் பெண்களின் எண்ணிக்கை x-3 என வரும். இப்ப நாங்க இதுல கவனிக்க வேண்டிய ஒரே இலகுவான விடயம் என்னென்றால் 2x என்றால் அது இரட்டை எண்ணாக இருக்கும். இந்த 3 வந்திருக்கிற 2ஆக இருந்தால் அது இரட்டை எண்ணாக இருக்கும். 3ஆக இருக்கிறபடியால் இது விடை ஒற்றை எண்ணாக இருக்க வேண்டும். அப்ப இந்த விடைகள்ல ஒற்றை எண் விடை இதுதான் 37. எப்படி 37? அப்ப 37ல நாங்க இங்க சொல்லப்படுகின்ற 3 பெண் பிள்ளைகள் அதிகம் என்றபடியா அந்த 3ஐயும் கழித்தோம் 34. இது ஆண்களும் பெண்களும் சமம் என்றபடியா 2ஆல பிரித்தால் 17. அப்ப 17 ஆண்களும் அந்த 17ஓட 3 சேர்த்தால் 20 பெண் பிள்ளைகளுமாக இருக்கும். அப்ப 37 மாணவர் ஒற்றை எண் விடைதான் பொருத்தமானது என்பதை சாதுரியமாக, அதாவது வினாக்களுக்கு விடகான்ற விரைவு நுண்ணறிவால் இந்த விடைகளை கண்டு நாங்க பெறுபேரை பெற்றுக் கொள்ளலாம்.